ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 29ஓட டயட் சார்ட் பார்க்கலாங்க. டயட் சார்ட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாங்க. 58.9ங்க. நேற்றத்துக்கு இன்றைக்கி 300 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஒரு நாள் 100 ஏறும் இறங்கும், இந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸாக தாங்க வெயிட்லாஸ் ஜேர்னி போகும். கரெக்டாக ஒரு 100 கிராம் 200 கிராம் குறைஞ்சாதான் கரெக்டான வெயிட் லாஸு. அப்போ தான் நம்மளுக்கு தொடர்ந்து ஃபேட் லாஸும் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபேட் இன்ச் லாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு திரும்ப ஏறாதுங்க. அடுத்த மார்னிங் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போல தாங்க. 1/2 லிட்டர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆகாது. சீரகம் கொஞ்சம் உடம்பு ஹீட் பண்ணுங்கள். சோம்பு வெந்தயமெல்லாம் கூல் பண்ணும். அதனால் மூணுமே சம அளவில் எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. காலையில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா வெதுன்னு எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிச்சிக்கோங்க. நம்ம நாள் ஃபுல்லாக சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணமாகுங்க. இந்த சீரகம் சோம்பு தண்ணி குடிக்கிறனால மெட்டபாலிசம் டைஜஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் உணவு குழாயிலையாக இருக்கட்டும் இன்னர் ஆர்கன்ஸ்லையாக இருக்கட்டும் இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க இந்த தண்ணி. அடுத்த நம்மளோட உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த சொரக்காய் ஜூஸ் ஒரு பெஸ்ட்டான ட்ரிங்க்குங்க. மார்னிங்கில் நீங்கள் இந்த மாதிரி சொரக்காய் ஜூஸோ நெல்லிக்காய் ஜூஸோ வெள்ளரிக்காய் ஜூஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு 1/4 சொரக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பில் தழை இல்லை புதினா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு 5-6 சீரகம் மட்டும் சேர்த்திட்டு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா வடிகட்டாமல் கூட அப்படியே குடிச்சிக்கலாங்க. சொரக்காய் ஜூஸ் நம்மளோட ஃபேட் லாஸுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க்குங்க. வாரத்தில் ஒரு நாளைக்காவது இந்த சொரக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கீரை இட்லி தாங்க. கீரையை வச்சு இட்லி தான் ஊற்றிருந்தேன். உருளைக்கிழங்கு சாம்பாருங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டை பச்சைப்பயிறு நட்ஸு தாங்க எப்பவும் போல். க்ரீன் இட்லி எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நான் மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை எந்த கீரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மணத்தக்காளி கீரை கரிஞ்சிக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்களாங்க அதுதான் எடுத்துக்கிட்டேன். டைரெக்டாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அதுக்கு பதிலாக மாவையே ஊற்றியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலான இட்லி அரிசி 5020 இட்லி அரிசி ப்ளஸ் கருப்பு உளுந்து சேர்த்தி தான் நான் மாவு அரைச்சிருந்தேன். அதையவே 2 கரண்டி ஊற்றி இந்த மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாங்க. தண்ணி சேர்த்துனிங்கன்னா அப்புறம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்காது, நம்மளுக்கு இட்லி ஊற்றுறக்கு நல்லா வராதுங்க. அதனால் தண்ணி சேர்க்காமல் இட்லி மாவையே சேர்த்தி அரைச்சி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இட்லி மாவையை கலந்து இட்லி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீரை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். மணத்தக்காளி கீரையில் கசப்பாகும், குழந்தைகளும் சரி நம்மளும் பெருசாக சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி இட்லியில் அரைச்சி ஊற்றி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருங்க. கொஞ்சம் கூட கசக்காது. நார்மலாக நம்ம 5 நிமிஷம் இட்லி வேகிறதுக்கு விட்டிங்கன்னா போதும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு கீரை இட்லி ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால்லாம் நல்லா குறைக்குங்க. கீரையில் நார்ச்சத்து அதிகம், அதனால் இந்த மாதிரி வித்தியாசமாக கீரை இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையெல்லாம் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை லஞ்ச்லேயோ கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை கீரை சூப்பு மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு துளி கூட துணியிலையெல்லாம் ஒட்டாது. இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸில் இட்லி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பாதி கீரையே நம்ம பாதி எடுத்துக்கிட்ட மாதிரி தான், பாதி தான் நம்ம அரிசி உளுந்து மாவு எடுத்துக்கிட்ட மாதிரி. அதனால் உங்களுக்கு கலோரிஸ் கம்மியாக தான் இருக்கும். தாராளமாக இந்த மாதிரி இட்லியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு முளவரைச்சி வச்ச குழம்பு தான் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக வாரத்தில் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வால்நட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கோங்க.
பாதாம் வந்து நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குங்க. கருப்பு திராட்சை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் போக்கும். அத்திப்பழம் ரத்த ஊறுங்க. ஒரு கைப்பிடி மட்டும் முளைக்கட்டின பச்சைப்பயிர் ரெகுலராக எடுத்துக்கோங்க. முளைக்கட்டின பச்சைப்பயிரில் புரதச்சத்து அதிகம். பலவைகளோடு சேர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கேஸ் ப்ளோட்டிங் எல்லாம் வராதுங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸில் இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கிரேவிங்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கீரை இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. உருளைக்கிழங்கு வரைச்சி வச்ச குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கறனால வெங்காயம் 20, 4 தக்காளி சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு வணங்க விட்டுட்டேங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசால் தூள் போட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கறிவேப்பிலை தலை சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்ரியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு வேளை அரைச்ச கறி மசால் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனும் மிளகாய் தூளும் சேர்த்தி கூட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அது வந்துட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சு நம்ம அரைச்சி ஊற்றுனா குழம்பு கூடவே உருளைக்கிழங்கு அப்பவே சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிருங்க. உருளைக்கிழங்கு வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வேக வச்சதை எடுத்துக்கலாங்க. ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்க்கும் நல்லா யூஸ் ஆகுங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாதுளம்பழம் ஜூஸ் தாங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. நாட்டு மாதுளம்பழம் கிடச்சா கூட இன்னும் பெஸ்ட்டுங்க. அது கூட நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சீடோடவே வடிகட்டாமல் சீடோடவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அல்சர் பிரச்சனை, வயிறு புண்ணெல்லாம் இருக்கிற சரியாகுங்க. ரத்தம் நல்லா ஊறும். இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் டைமில் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜூஸ், முலாம்பழ ஜூஸோ இல்லை வாட்டர்மெலன் ஜூஸோ, பொமக்ரானட் மாதுளை ஜூஸோ, ஆரஞ்சு ஜூஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸாக குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நீர்ச்சத்து, தண்ணியும் ஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க. நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகாது. அடுத்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாஸ்மதி அரிசியில் மீல் மேக்கர் வச்சு தான் பிரியாணி மாதிரி செஞ்சுருதுங்க. சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வச்சு தான் பாஸ்மதி ரைஸில் பிரியாணிங்க. ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸ் வந்து நான் 1 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் இருந்ததே ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயினரில் எடுத்துக்கிட்டேங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸும் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிட்டேங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்தால் சரியாக இருக்குங்க. பாஸ்மதி ரைஸுக்கெலாம் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா நம்மளுக்கு வந்து பொழுன்னு கிடைக்குங்க. வெயிட் லாஸில் வந்து பாஸ்மதி ரைஸெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் வந்து ரொம்ப ஸ்டார்ச் இருக்காதுங்க. அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்து சேர்த்திக்கலாம். கலோரிஸ் கம்மி தாங்க. தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை தலை, பெரிய வெங்காயம் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வணங்குறக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு துண்டுங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு துளி பட்டை சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா செவங்க வணங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக சோயா சங்க்ஸில் பிழிஞ்சு எடுத்துருங்க. இல்லாட்டி கொதன மாதிரி இருக்கும். அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துட்டு சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் வந்து வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கலோரிஸ் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு வர மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிட்டேங்க. நான் எந்த பிரியாணி மசாலும் சேர்த்துல, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அந்த மசாலா வணங்கினதுக்கப்புறம் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அரிசியும் சேர்த்துட்டு, அரிசி தண்ணி சேர்த்துட்டு, தயிர், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டுங்க. தேவையான அளவு பிரியாணிக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 2 விசில் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலையாமல் இருங்க. எந்த வெரைட்டி ரைஸ் வச்சாலும் விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் நீக்கிக்கோங்க. விசில் எடுத்து விட வேண்டாங்க. விசில் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் ஒரு பெரட்டு விட்டுருங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே எல்லா ரைஸ்லேயும் சேர்ந்து வருங்க.
சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் வந்து இந்த மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு பிரியாணி ரெசிபியாக எடுக்கும்போது கிரேவிங்ஸு குறையுங்க. மீல் மேக்கர் வந்து கலோரிஸ் கம்மி, ஃபைபர் ரிச்சுங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே ஆனியன் ரைத்தாவும் ஆம்லெட் எடுத்தாச்சுங்க. ஆம்லெட் வந்துட்டு உப்பு பெப்பர் தூள் மட்டும் சேர்த்து எடுத்துருக்கேங்க. அடுத்தது ஈவினிங் டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சிக்கரி இல்லாமல் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். இஞ்சி தட்டி போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேட் லாஸும் நல்லாயிருக்கும், மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்தும். க்ரீன் டீ எடுத்துக்கலாம், ஆவாரம்பூ டீ எடுத்துக்கலாம், ஹைபிஸ்கஸ் டீ எடுத்துக்கலாங்க, சுக்குமல்லி காஃபி. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டீ காஃபி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. வித்தவுட் எனி சுகருங்க. எந்த விதமான சுகர், கருப்பட்டி, கட்டி வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ்க்கு ரிசல்ட் வந்து குயிக்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்களாங்க, அந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் சும்மா ஒரு துண்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கலாம். அதில் வந்து பசத்தன்மை கம்மி தாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை. அதனால் சக்கரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு துண்டு எடுத்துக்கலாங்க. அடுத்த டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து காலையில் மத்தியானம் 2 நேரம் குக்கிங் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு கண்டிப்பாக அன்குக்கிங் ஃபுட் எடுத்துக்கலாங்க. ஃப்ரூட்ஸோ சாலடோ இல்லை சூப்பு வகைகள் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 6 to 7க்குள்ளே கண்டிப்பாக நைட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்திங்கனாலும் 6லேருந்து 7க்குள்ளே எடுத்துருங்க. அப்போ தான் சூரியன் மறையும் போது நம்மளுக்கு ஜீரண சக்தி குறைய ஆரம்பிச்சிருங்க. அதனால் கண்டிப்பாக 6 to 7க்குள்ளே நீங்கள் வந்து நைட்டு டின்னர் எடுத்திங்கன்னா தான் வெயிட் லாஸ் வந்து இருக்குங்க. ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி நேரமே டின்னர் எடுத்து பாருங்களேன், நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். பைனாப்பிள் வந்து கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நான் 10 பீஸ் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். வாழைப்பழமும் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. அது வந்து கால்சியம் சத்துற கைகால் வலியெல்லாம் வராதுங்க வாழைப்பழத்துக்கு. அடுத்த நைட் ஃபேட் லாஸ் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பவுடருன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு நம்மளோட தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய பவுடர் தாங்க. இது நானே அரைச்சது தான். வெந்தயம், சோம்பு, சீரகம், கருஞ்சீரகம் இதெல்லாமே போட்டு அரைச்சது தான். டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்படி என்னென்ன பொருள் போட்டேன், என்னென்ன வறுத்து அரைச்சேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் அந்த விலாகினோட லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 5 நிமிஷம் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஒரு துளி கூட கசக்காது. எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிக்கும்போது நம்மளோட அடிவயிற்று சதையினோட கொழுப்புகள் எல்லாம் வந்து நல்லா குறையுங்க. ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிங்க்குங்க. நம்ம வந்துட்டு இந்த டயட் சார்ட் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 6000 ஸ்டெப்பாவது நடக்கணுங்க. பிகினர்ஸாக இருந்தால் 6000 ஸ்டெப் நடந்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் ஏற்றி ஒரு 10,000 ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ், சிம்பிளான எக்ஸசைஸ் 1 மணி நேரம் பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முழுமையாக சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் இருக்கும். ஒன்லி டயட் சார்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் வந்து டயட்டு ப்ளஸ் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் இந்த 3மே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் சீக்கிரம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் மோட்டிவேஷனும் முக்கியம். இந்த 3 இருந்தால் தான் நம்மளால் தொடர்ந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியுங்க. வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தான். பொறுமையாக தான் கொண்டு போகணும். பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.